எல்லாருக்கும் வணக்கம். நமது ஐயா நடிகர் திலகம் அவர்களோட 25வது வருஷம் நினைவு வருஷம். இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா நமது தம்பி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னோட ஆசை வேண்டுகோளுக்காக இங்க வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல. 2028 நமது ஐயா நடிகர் திலகமோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் நான் முன்னாடி இருந்து நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். தம்பி இன்னைக்கு இங்க வந்திருக்கு. தம்பி நன்றி. உங்க தலைமைக்கு நன்றி, உங்க அரசாங்கத்துக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்கள், முக்கியமா இங்க பாருங்க, இங்க இருக்க ரசிகர்கள் அத்தனை பேரும் எங்க அப்பா காலத்துல இங்க கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கிறதால தான் நாங்கெல்லாம் எங்க குடும்பம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல முதல்வர் விஜய் பண்ணிருக்க இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அரசு சார்பில் 100ஆண்டு விழா நடத்தப்படும் அப்படின்னும், நடிகர் சிவாஜி கணேசனுக்கு 100ஆண்டு விழா நடக்கிறது தாவேக அரசோட கடமை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிவாஜி கணேசனோட 100ஆண்டு விழாவை அவரோட தலைமையில் நடத்த போறார் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நடிகர் பிரபுவும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. மேலும் 100ஆண்டு விழாவை தலைமை ஏற்றி முதலமைச்சர் விஜய் அவர்களை நடத்த போறார் அப்படின்னு பிரபுவே பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள் பலருமே முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பலரோட வாழ்க்கையிலையும் நீங்காத நினைவுகளை உருவாக்கி கொடுத்து போயிருக்காரு. ஸோ அவருக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப அவசியமான விஷயம் தான் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு பலருமே வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க.